வெல்கம் பேக் கரிமா வெடித்து. இப்போ உங்க ஆதார் நம்பரை வேற யாராவது தவறா யூஸ் பண்றாங்களான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? வாங்க பார்க்கலாம். https://www.uidai.gov.in வெப்சைட்டை ஓபன் பண்றேன். எந்த லாங்குவேஜ்னு செலக்ட் பண்ணலாம். நான் இதுல இங்கிலீஷை சூஸ் பண்றேன். இந்த ஃபிளாஷ் மெசேஜை க்ளோஸ் பண்ணிட்டு மை ஆதார் ஆப்ஷன்ல ஆதார் சர்வீசஸ் ஆப்ஷனுக்கு கீழே ஆதார் அத்தன்டிகேஷன் ஹிஸ்டரி ஆப்ஷனை கிளிக் பண்றேன். அடுத்து பார்த்தீங்கன்னா லாகின் ஆப்ஷனை கிளிக் பண்றேன். என்னோட ஆதார் நம்பரையும் கேப்சாவையும் டைப் பண்ணிட்டு லாகின் வித் ஓடிபி ஆப்ஷனை கிளிக் பண்றேன். ஆதார் கார்டில் பதிவு செஞ்சிருக்கிற மொபைல் நம்பருக்கு வந்த ஓடிபியை இங்கே கொடுத்துட்டு லாகின் ஆப்ஷனை கிளிக் பண்றேன். ஆதார் அத்தன்டிகேஷன் ஹிஸ்டரி ஆப்ஷன்ல அத்தன்டிகேஷன் ஹிஸ்டரி ஆப்ஷனை கிளிக் பண்றேன். ஆதார் கார்டை வச்சிருக்கிறவங்க தன்னோட ஆதார் நம்பரை கடந்த 6 மாசத்துல எந்தெந்த ஏயுஏக்கு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். அது என்ன ஏயுஏ? அதாவது அத்தன்டிகேஷன் யூசர் ஏஜென்சிஸ். இவங்கெல்லாம் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க்கு, கவர்மெண்ட்டு, டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸு, கேஒய்சி நோக்கத்துக்காக ஆதாரை பயன்படுத்துறதுக்கு அங்கீகரிக்கப்பட்ட சேவையை வழங்குறவங்க. இவங்க தான் இந்த ஏயுஏ. இந்த பரிவர்த்தனையில உங்களுக்கு ஏதாவது சிக்கல் இருந்துச்சுன்னா இந்த அத்தன்டிகேஷன் யூசர் ஏஜென்சியை தொடர்பு கொள்ளணும்னு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆர்கனைசேஷனுடைய பேரு, கான்டாக்ட் பர்சனுடைய நேமு, மெயில் ஐடி, ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம யூஸ் பண்ணலாம். செலக்ட் மோடாலிட்டியில் ஆளு, பயோமெட்ரிக் அண்ட் ஓடிபி, டெமோகிராஃபிக் அண்ட் பயோமெட்ரிக், டெமோகிராஃபிக் அண்ட் ஓடிபி. எந்த டேட்டாவை நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்களோ அதை சூஸ் பண்ணணும். எனக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே தேவை, அதனால ஆல் ஆப்ஷனை யூஸ் பண்ணுறேன். எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் இந்த டேட்டா உங்களுக்கு தேவைப்படுதோ அதை சூஸ் பண்ணணும். நான் அதை சூஸ் பண்ணிவிட்டு ஃபெச் அத்தன்டிகேஷன் ஹிஸ்ட்ரி ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். பாருங்கள், நான் செலக்ட் பண்ண டேட்டுக்கு எத்தனை முறை என்னோட ஆதார் கார்டு எங்கெல்லாம் யூஸ் ஆகியிருக்குன்னு ஷோ ஆகுது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் பயனுள்ள அடுத்த பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.